ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ரீசெண்டாக ஈசிஆரில் இருக்க ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக அப்லோட் பண்ண க்ளோ கார்டன் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், நாங்கள் பக்கத்தில் இங்கே ஒரு ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம், அதனால் ஈஸியாக வந்துட்டோன்னு. அந்த ரெசார்ட் பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோ. இந்த ரெசார்ட் எங்கே இருக்குது, அங்கே நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம், அது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரெசார்ட் பேர் சேரியட் பீச் ரெசார்ட். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மகாபலிபுரமில் இருக்குது. இந்த ரெசார்ட் பற்றின டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். நாங்கள் இதை வந்து ஒரு வீக்கெண்டில் தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். சம்மர் வெக்கேஷனில் சும்மா எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் இதை வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். நாங்கள் வந்து ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ணோன்னே ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்துட்டு தேடினோம். அதே போல் நம்ம போடுற மணிக்கு அது வந்து ஒர்த்தாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தேடணும். அப்படி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்ச ரெசார்ட் தாங்க இந்த சேரியட் பீச் ரெசார்ட். காலையில் ஒரு 11 o'clock வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. கிளம்பிட்டு ஈசிஆர் வழியாக போகும்போது அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது சீனரிஸ்லாம் பார்க்கும்போது. எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் வந்துட்டு நாங்கள் பைக்கில் வந்துட்டு இந்த சைடு வந்து ரைடு வருங்க. காலையில் ஏர்லி மார்னிங் இந்த சைடு வந்துட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு போகிறதே சூப்பராக இருக்கும். அப்படியே பைக்லேயே வந்துட்டு மகாபலிபுரம் வரலும் போவோம், இல்லைன்னா அங்கே சைடில் இருக்க ரோட் சைட் பீச் எல்லாம் போவோம். இந்த மாதிரி நிறைய டைம் சுற்றி இருக்கோம். இப்போ பாப்பா வச்சுட்டு பைக்கில் போக முடியாதுன்ட்டு நாங்கள் கார் எடுத்துக்கிறோம். ஆனால் வந்துட்டு எங்களுக்கு பைக்கில் போன அந்த ஃபீல் தான் வந்து நல்லா இருந்தது. இதே போல் அப்போல்லாம் இங்கே வந்துட்டு வெறும் சவுக்கு மரமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஏதோ பில்டிங்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னு உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்க அழகாக இருக்குங்க. வெறும் சவுக்கு மரமாக இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பில்டிங்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த ரெசார்ட்க்கு போகிறதுக்கு கூகுள் மேப்பில் சேரியட் பீச் ரெசார்ட் போட்டிங்கன்னா அதுவே வந்து அழகாக ரூட்டை வந்து காமிச்சிடுங்க. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஷெல் மியூசியம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. சீஷெல் மியூசியமை தாண்டி தாங்க இந்த ரெசார்ட் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் ஏர்லியாகவே கிளம்பிட்டனால எங்களுக்கு நிறைய டைம் இருந்தது. ஸோ நாங்கள் மெதுவாக ரிலாக்ஸாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிடணுங்க. அப்படியே மெதுவாக ட்ரைவ் பண்ணிட்டே வந்துட்டு மகாபலிபுரம் வந்தாச்சு. இங்கே என்டர் ஆனோடனே உங்கள்கிட்ட வந்துட்டு பார்க்கிங் ஃபீஸ் வந்து வாங்கிடுவாங்க. நீங்கள் ரெசார்ட் தான் போகிறீங்கன்னு சொன்னாலும் இங்கே உள்ளே வந்தோடனே உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபீஸ் வாங்கிடுவாங்க. அது நீங்கள் வந்து கட்டி தான் ஆகணும். இது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. ஒரு இடத்துக்குள்ளே நுழையிறதுக்கே நம்ம வந்து சார்ஜ் கொடுக்கணுமா? அங்கே போய் நம்ம பார்க் பண்ணால் கொடுக்கலாம். நம்ம அங்கே பார்க் பண்ண போகிறதெல்லாம் நம்ம ரெசார்ட்டுக்கு தான் போகிறோம். அதுக்கு எதுக்குங்க நம்ம வந்து கொடுத்துட்டு போகணும்? கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்புறம் ரெசார்ட்க்கு வந்து போயாச்சுங்க. வந்து உள்ளே போகும்போதே சூப்பராக இருந்தது. 2 பக்கமும் வந்து அழகாக மரம், அந்த எல்லோ கலர் பூ அப்படியே கொட்டி இருந்தது. அதை பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு பேசிக்காகவே வந்துட்டு இந்த மரம் செடி கொடிகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை நான் பைத்தியம். என்னோடய வந்து வீலாக வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் வீட்டில் நான் வந்து எவ்வளோ செடி வச்சுருக்கேன், வந்துட்டு அது மேலே எவ்வளோ பைத்தியமாக இருக்கேன் அப்படின்ட்டு. என்ன மாதிரி நீங்கள் வந்து மரம் செடி கொடி பைத்தியமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசார்ட் ரொம்ப பிடிக்கும். கண்ணுக்கு திரும்புகிற இடம்லாம் வந்து அப்படியே க்ரீனிஷாக அழகாக இருந்தது. உள்ளே ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் எங்கள் செக்இன் டைமோட நாங்கள் 2 hours முன்னாடியே வந்துட்டோம். நாங்கள் அகோடா ஆப்பில் பார்க்கும்போது 2 o'clock செக்இன் டைம் போட்டிருந்தது. பட் நாங்கள் இதோட வெப்சைட்லேயே பண்ணும்போது அதில் வந்து 3 o'clockனு போட்டிருந்ததை நாங்கள் கவனிக்கல. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொண்டு வந்த புளியோதரை சாப்பிட்டு லக்கேஜெலாம் வந்துட்டு ரிசப்ஷனில் வச்சுட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு வந்தோம். 2 மணி நேரம் போனதே எங்களுக்கு தெரியல. சீரியஸாக 2 hours எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து அப்புறம் அந்த மாலை மாதிரி சங்கில் பண்ணியிருப்பாங்களா அதெல்லாம் வந்து போட்டு எங்களை வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 3 o'clock நாங்கள் வந்து ரூம் வந்து செக்இன் பண்ணிட்டோம். ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்ததுங்க. சும்மா பார்த்தோன்னே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் கொடுத்த காசுக்கு செம்ம ஒர்த்து தான் இது அப்படின்ட்டு. இந்த மிரர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது நான் வந்துட்டு பார்த்தா பேம்பூவில் செஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் ஆக்சுவலி இது வந்து வுட்டு தான். இங்கே இருக்க எல்லாமே அதே மாதிரி மாடலில் தான் இருந்தது. அண்ட் வந்து நிறைய ஸ்நாக்ஸும் வச்சுருந்தாங்க. ஆனால் இதோட பில்லு தான் வந்து எக்கச்சக்கமாக இருந்தது. ஒரு பேக்கெட் சிப்ஸ் வந்து 200 rupees இருந்தது. நாங்கள் அதை வந்து தொடவே இல்லை, பத்திரமா அந்த சைடு நகர்த்தி வச்சுட்டோம். கபோர்டு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. பார்க்க வந்து சூப்பராக இருந்தது. அந்த காலத்து வீட்டோட கதவும் மாதிரியே இருந்தது. அப்படியே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயில் எப்படா குறையும், எப்படா பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு.
இப்போ வந்து குயின் சைஸ் பெட் இருக்கிற ரூம் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து கிங் சைஸ், அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் நிறைய மெம்பர்ஸ் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ரூம்ஸ் இருக்குது, தனித்தனி வில்லாஸும் இருக்குது. எங்களோட ரூமில் இருந்து அந்த வியூ வந்து செம்மையாக இருந்ததுங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மேக்ஸிமம் கர்டனை வந்து க்ளோஸ் பண்ணவே இல்லைங்க, அதை ஓப்பன் பண்ணி இதை பார்த்து ரசிச்சுட்டே தான் இருந்தேன். இங்கேருந்து பார்த்தா ஸ்விம்மிங் பூல், அதை தாண்டி பீச் எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்படியே இந்த வியூவை பார்த்துட்டு மீதி இருந்த புளியோதரையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னதான் ரெசார்ட்ல போய் தங்கினாலும் இந்த புளியோதரையை கட்டிட்டு போகிற பழக்கம் மட்டும் மாறவே மாட்டேங்குது. இது ஒரு பழக்கம் இருக்குங்க, நம்ம அதிகமாக எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணும்போது சின்ன சின்ன செலவுகளை குறைச்சிக்கிறது. இந்த ரெசார்ட்ல வந்துட்டு ரூம்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வில்லாஸும் இருக்குது. இது தனியாக நிறைய ரூம்ஸும் தனித்தனியாக அவங்க வச்சுருக்காங்க. இது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் மாறுபடும். ஒரு 4 o'clock ஆகி அப்படியே வந்து வெயில் குறைஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து அப்படியே நடந்து வந்து பீச்சுக்கு போயிட்டு இருந்தோம். பீச்சுக்கு போகிற வழி எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலி இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே எல்லா இடத்துலையும் நாங்கள் நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பீச்சுமே ரொம்ப க்ளீனாக நீட்டாக சூப்பராக இருந்ததுங்க. அங்கங்கே இந்த மாதிரி வந்து சேர் போட்டிருந்தாங்க. ஆனால் சேரோட நிலைமை தான் கொஞ்சம் பரிதாபகரமான நிலையில் இருந்தது. இந்த பீச்லேருந்து பார்த்தா மகாபலிபுரத்தோட கோயில் இருக்கு இல்லையா, அது வந்து அழகாக தெரிஞ்சுது. அண்ட் இந்த சைடு பார்த்தா ஏதோ ஒரு பாலம் மாதிரி இருந்தது. அது என்ன பாலம்னு எனக்கு தெரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப நாளாக பீச்சில் வந்து குளிக்கணும்னு ஆசை. குளிச்சுட்டா நம்ம எங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் அங்கே வந்து நீட்டாகவும் இருக்காது. இங்கே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அண்ட் வந்துட்டு நம்ம ரூம்லேயும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜாலியாக அன்றைக்கி குளிச்சேங்க. பீச்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து இந்த மாதிரி லேன் இருந்தது. அங்கே வந்து நல்லா ஜாலியாக ஆடிட்டு அண்ட் அங்கங்கே ஷவர் வச்சுருப்பாங்க, அங்கேயும் நம்ம குளிச்சுக்கலாம். மேலே இருந்த மண்ணெல்லாம் அந்த ஷவர்லேயே தட்டி விட்டுட்டு ரூமுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து ஸ்விம்மிங் பூல் போனோம். இந்த ஸ்விம்மிங் பூல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருந்தது. எனக்கு வந்து தண்ணினாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே வந்து ஜாலியாக நானும் என் பொண்ணு என்ஜாய் பண்ணோம். இது வந்து நல்ல வந்து பெரிய ஸ்விம்மிங் பூல். இதோட ஒரு சைடில் வந்துட்டு ஆழம் வந்து ரொம்ப கம்மியாகவும் உள்ளே போக போக ஆழம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் வந்து இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைடும் அடல்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சைடும் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கார்டும் இருக்காங்க. நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க வந்து ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ஸ்விம்மிங் பூல் அக்சஸ் டைம் வந்து முடிகிற வரலாம் அங்கேயே வந்துட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து ரெடி ஆகிட்டு பக்கத்தில் இருக்க க்ளோ கார்டனுக்கு வந்து போயாச்சு. எனக்கு க்ளோ கார்டன் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைங்க. பட் இங்கே வந்துட்டு நம்ம நைட்டில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதுக்காகவே யோசிச்சுட்டு நாங்கள் விட்டுருவோம். பட் இன்றைக்கி நாங்கள் அங்கே போயே ஆகணுன்ட்டு போனோம். பட் அங்கே செம்ம கூட்டமாக இருந்ததுங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நான் தனி வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து ரெசார்ட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். இங்கேயே சாப்பிட்டு வந்துடலான்னு பார்த்தா பார்க்கில் இந்த மொத்த கூட்டமும் ஹோட்டலில் தான் இருந்தது. அதனால் நாங்கள் வந்துட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டு அதை வாங்கி ரூம்லேயே வச்சு சாப்பிட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு வந்தோம். மார்னிங்கில் விட நைட் இந்த ஏரியா ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நைட்டு கொஞ்சம் உலாத்திட்டு லேட்டாக தான் படுத்தோம். பட் இருந்தாலும் காலையில் வந்து சன்ரைஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 6 o'clock எழுந்தாச்சு. எழுந்து எங்கள் ரூமோட கர்ட்டனை ஓப்பன் பண்ணால் அந்த வியூ வாவ் செம்மையாக இருந்ததுங்க. இது சொல்ல சீரியஸாக எனக்கு வார்த்தை இல்லை. அந்த மேகமும் அந்த கடலும் அந்த ஸ்விம்மிங் பூலும் கலந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு வந்து பிங்க் கலர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நேச்சர்னாலும் ரொம்ப பிடிக்கும். இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா பார்க்கும்போது எனக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. இந்த வியூவுக்காகவும் இந்த பீச் அக்சஸ்க்காகவுமே இந்த செம்ம ஓத்துடா அப்படின்னு நான் நினச்சேன். சீரியஸாக எனக்கு இந்த இடத்த விட்டு நகரவே மனசில்லை. நான் அந்த க்ளவுட்ஸ் மாற அது கலர் மாற மாற்றி நான் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். ஹஸ்பண்ட் இப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், எப்படி போவேன் நம்ம பீச்சுக்கு அப்படின்னதுக்கப்புறம் தான் சரி பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போனோம். ஆக்சுவலி இந்த பீச்சுக்கு போகிற வழி எல்லாமே செம்மையாக இருந்ததுங்க. இந்த மாதிரி ஒரு அழகான வந்து ஒரு இடம், அதில் வந்து ஒரு சூப்பரான சன்ரைஸ், சுற்றி நிறைய பறவைகள், அவ்வளோ அழகாக இருந்தது இது பார்க்க. எனக்கு இந்த இடத்த விட்டு நகரவே மனசே வரலைங்க. என் ஹஸ்பண்ட் வலுக்கட்டாயமாக என்னை இழுத்துட்டு போனார். இங்கே வந்து நீ அப்புறம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், வெயில் கம்மியாக இருக்கும் போது தான் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இழுத்துட்டு போனார். சீரியஸாக ஒரு 6:30க்கு இருக்கிற அந்த இதமான வெயில், சன்ரைஸ், அந்த பீச் அதெல்லாமே வந்து செம்மையாக இருந்தது. நேற்று ஈவினிங் வரும்போது இங்கே வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. நாங்கள் 4 o'clock வந்து பீச்சில் குளிக்கும் போது எந்த கூட்டமும் இல்லை. பட் நாங்கள் திரும்பி போகும்போது நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நாம தான் வந்து சீக்கிரம் வந்துட்டோம், நமக்கு முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு பார்த்தா அங்கே நிறைய பேர் இருந்தாங்க.
அப்படியே அந்த சன்ரைஸ், அந்த கடல், சில்லுன்னு காற்று எல்லாமே செமையாக இருந்தது. பட் இப்போ நாங்கள் வந்து குளிக்கல. ஏன்னா வந்துட்டு தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்ததா, சளி பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு நாங்கள் விட்டுட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சின்ன குழந்தையா மாறி நானும் என் பொண்ணும் உட்காந்து மண்ணில் வீடு கட்டினது, அதுக்கப்புறம் குழந்த மாதிரி இந்த பீச்சில் விளையாண்டது, இதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. செம்ம மெமரிஸ். நாங்கள் யூஸ்வலாக வெக்கேஷன் ஆர் ட்ரிப் அப்படின்னா வந்துட்டு எங்கேயாவது சென்னை விட்டு வெளியே தான் போவோம். அங்கே வந்து ட்ராவல் பண்ணுறதே கொஞ்சம் டயர்டாயிடுவோம். பட் இந்த டைம் வந்துட்டு நாங்கள் பெருசாக டயர்ட் ஆகலை. ஏன்னா பக்கத்தில் தான் அப்படின்றனால நிறைய நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் நிறைய 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 மெமரிஸ் வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து கேதர் பண்ணோங்க. பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் நடந்து வந்துட்டுருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த பீச்சில் வந்துட்டு வந்து விடுறதுக்காக பேட்ரி கார் ஒன்று வந்தது. அதில் என் பொண்ணு போகணும்னு அடம் பிடிச்சா. சரின்ட்டு என் ஹஸ்பண்டையும் பொண்ணையும் அதில் அனுப்பிச்சி விட்டுட்டு நான் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அங்கே நான் என்ன பார்த்தேன்னா நெல்லிக்காய் மரம், சின்ன நெல்லிக்காய் மரம் பார்த்தேங்க. அவ்வளோ நெல்லிக்காய் யாருமே பறிக்காமல் இருந்தது. இதெல்லாம் எங்கள் ஊருக்கு அம்மா வீட்டுக்கு போனால் தான் வந்து பார்க்க முடியும். அப்படியே பார்த்தாலும் ரொம்ப ரேர் இது வந்து கிடைக்கிறது. இங்கே கண்ணு முன்னாடி இவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சி இருக்கிறத பார்த்துட்டு என்னால் முடியல, கை பரபரன்னு இருந்தது. ஸோ நான் பறித்து கொஞ்சம் வச்சுட்டேன். அந்த பேட்ரி காரில் போயிட்டு வரலும் நான் இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு அந்த அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். எஸ்பெஷலி இந்த பறவைகள், அந்த நாரையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுவும் இவ்வளோ பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. சைடில் இருக்க எல்லாமே வந்துட்டு தனித்தனி வில்லாஸ் தான். நம்ம வேணும்னா வில்லாஸாக கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குளம், அதுக்கு நடுவில் மரம்லாம் இருந்தது. இதுவே பார்க்க அழகாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி நேச்சராக இருக்கிறது ரொம்ப பிடிக்குன்றனால இங்கே வந்து நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஈஸியாக இந்த இடத்த விட்டு நகரவே எனக்கு மனசே வரல. செம்ம ஓத்து இந்த ஸ்பாட்டு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போது நாங்கள் ஃபஸ்ட்டு ரெசார்ட் தேடும்போது ஒரு 3000 ருபீஸ் அந்த மாதிரி தான் தேடிட்டு இருந்தோம். நாங்கள் வந்துட்டு அகோடா ஆப்பில் பார்க்கும்போது இது வந்து ஒரு 4000 இருந்தது. அண்ட் நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணி உள்ளே போனால் 8000 காட்டிடுச்சு, அடிஷ்னல் சார்ஜ் அதெல்லாம் சேர்த்து. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா இதோட வெப்சைட்லேயே வந்து புக் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். இதோட வெப்சைட்டில் பார்த்தப்போ எங்களுக்கு வந்து 4800 சம்திங் வந்தது. நியர்லி வந்து 5000 வந்தது. அண்ட் எங்கள் கார்டில் கொஞ்சம் ஆஃபர் இருந்ததுனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேக்கு இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு தான் தோணுச்சு. என் ஹஸ்பண்ட்டை வேண்டவே வேணான்னு சொன்னேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னார், நம்ம இங்கேருந்து வெக்கேஷனுக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி போகிற டீசல் செலவு, அங்கே நம்ம போய் வந்துட்டு சுற்றி பார்க்குற செலவு, அது வந்துட்டு சாப்பிட்ற செலவு, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். கம்பேர் பண்ணி கணக்கு போட்டு பார்த்தா அதை விட இது கம்மியாக தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பா கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு பார்க் இருந்தது. பட் பழசாக தான் இருந்தது, அதில் விளையாட வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம ஒரு 500 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணால் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. பரவாயில்லைங்க, 500 ருபீஸ்க்கு நாங்கள் 3 பேரும் தாராளமாக சாப்பிட்டோம். இது நம்ம வெளியே சாப்பிட்டுருந்தா கண்டிப்பாக ஒரு 2000 ருபீஸாக வந்திருக்கும். அந்தளவுக்கு சாப்பாடை நாங்கள் வெறும் 500 ருபீஸ்க்கு தான் சாப்பிட்டோம். நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 500 கட்டி தாராளமாக நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 30+ ஐட்டம்ஸாவது இருந்திருக்கும். காஃபி, டீ, ஜூஸ்லேருந்து மெயின் கோர்ஸ்லேருந்து நிறைய இருந்தது. பட் இதே நம்ம தனியாக ஏதாவது ஆர்டர் பண்ணால் அது பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு டீயே வந்து 120 ருபீஸ் இருந்தது. ஸோ தனியாக வாங்கினோன்னா பயங்கர காஸ்ட்லி. இந்த மாதிரி ஒரு 500 ருபீஸ் கட்டி நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே வந்து மணி சேவிங்காக இருக்குது. பட் இது நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணும் போதே வந்துட்டு சேர்த்து புக் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இதையும் சேர்த்து புக் பண்ணிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலில் போதுங்கிற அளவுக்கு ஆட்டம் போட்டு அதுக்கப்புறம் செக் அவுட் டைம் ஆனதும் கிளம்பிட்டோங்க. சீரியஸாக இது வந்து எங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு பெரிய மெமரி. இது நாங்கள் ரொம்ப நாளாக இதை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்த ஒரு விஷயம். பண்ணதுக்கு அப்புறம் தான் புரியுது இது வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து சந்தோஷத்தையும் ரிலாக்ஸையும் கொடுக்குது அப்படின்ட்டு. நிறைய ஹாப்பினஸ் அண்ட் நிறைய மெமரியோடு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போனோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.